அரையாண்டு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட பலரும் சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பதால் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், இப்போ போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. எவ்வளவு பயணிகள் ஊருக்கு கிளம்பி இருக்கக்கூடும்? என்ன மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டது? நிச்சயமாக காயத்ரி, தமிழகத்தில் அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளுக்கான அரையாண்டு விடுமுறை மற்றும் தொடர் கிறிஸ்துமஸ் விடுமுறையை தொடர்ந்து தமிழகத்திற்கு கர்நாடகா மாநிலத்தில் பலரும் தங்கள் சொந்த ஊர்களுக்கு படையெடுக்க தொடங்கியுள்ளனர். குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் ஏராளமான தமிழர்கள் வசித்து வருவதாலும் ஓசூர் உள்ளிட்ட பகுதியில் பிற மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் வசித்து வருவதாலும் தங்களது சொந்த ஊர்களுக்கு தொடர் விடுமுறை என்பதால் இன்று திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால இந்தியாவின் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையான 44 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுமார் 100 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. இந்த சாலையின் நடுவே கிருஷ்ணகிரி அருகே சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கர்நாடகா, ஆந்திரா, சென்னை, கேரளா போன்ற வட மாநிலத்துக்கும் தென் மாநிலத்துக்கும் இணைக்கக்கூடிய இந்த ஒரு முக்கிய சாலையாக இந்த கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியானது உள்ளது. இதனால இந்த கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் எப்பொழுதுமே போக்குவரத்து நெரிசலாக இருந்து வரும். இந்த நிலையில் கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் மட்டும் நாள்தோறும் சுமார் 40,000 வாகனங்கள் இருபுறங்களும் கடந்து செல்கிறது. இந்த நிலையில் இந்த பண்டிகை கால விடுமுறை என்பதால் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசலானது உள்ளது. குறிப்பாக கிருஷ்ணகிரியிலிருந்து குந்தாரப்பள்ளி என்னும் இடம் வரை சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுத்து இருக்கிறது. அதனை கழுகுப்பாறை காட்சியில் தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். சுமார் இந்த 3 கிலோமீட்டர் தூரம் வரை சுமார் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தொடர்ந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்தில் சிக்கியுள்ளனர். குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறையினரும் காவல்துறையினரும் இதில் போக்குவரத்தை சீர் செய்ய தொடர்ந்து முயற்சித்து வருகின்றனர். அதாவது இதற்கான மாற்று வழி என்பது ஒருபுறம் குறிப்பாக பெங்களூரிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய இடதுபுற சாலையும் இந்த போக்குவரத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இதற்காக மாற்று ஏற்பாடாக வலதுபுறமும் ஒரு பகுதியில் போலீசார் இந்த போக்குவரத்து சரி செய்ய பயன்படுத்தி வருகின்றனர். நன்றி குமரேசன்.